தனிநபர் துதி பாடக்கூடாது. ஒரு பெரிய டயலாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. தனிநபர் அண்ணாமலை தனிநபர். நான் என்ன கேட்குறேன்னா மோடி யாருன்னு கேட்குறேன். எல்லாரும் நம்ம நேசிக்கக்கூடிய ஆளு தான். பிரதமர் நரேந்திர மோடி யாரு? தனிநபர் தானே. அவரை ஏன் துதி பாடணும்? நம்ம 2014 இருந்து நம்ம ஆரம்பிச்சோம் அவரை. அது வரைக்கும் அவர் குஜராத் முதலமைச்சர், பெருசா தெரியாது. மோடியின் தமிழகம்னு தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு புக்கை எழுதினேன். மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு எழுதி அது ஒரு 5300 காப்பி வித்து முடிஞ்சது. இது வரைக்கும் அண்ணாமலை தான் வெளியிட்டார். இப்போ இதெல்லாம் எது? தனிநபரை தானே துதி பாடணும். தேவை சார், அது நம்ம நாட்டு அரசியலுக்கு தேவை. சித்தாந்தத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு மோடிங்கிற ஒரு தனிநபர் தேவை. அதுக்கு முன்னாடி வாஜ்பாயின்னு ஒரு தனிநபர் நமக்கு தேவைப்பட்டார். அத்வானின்னு ஒரு தனிநபர் தேவைப்பட்டார். இப்போ அண்ணாமலை தமிழ்நாட்டில் வந்து நிற்கிறாரு. அங்கே அமித்ஷா இருக்கார். யோகியை நம்ம ஏன் கொண்டாடிட்டு இருக்கோம்? தேவை சார் அவரை கொண்டாடி தான் ஆகணும். அதே மாதிரி இப்போ வந்து சுவேந்த அதிகாரியை நம்ம மேற்கு வங்காளத்தில் தனிநபரை தான் துதிப்பாடி கொண்டாடி வந்து ஆட்சியும் கொண்டு பிடிச்சி வச்சிருக்கோம். அவர் எங்கேருந்து வந்தவர்? திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து வந்தவர். இவ்வளோ என்ன சித்தாந்தங்கிறீங்க? சித்தாந்தத்தில் உள்ள ஒரு ஆளை வைக்க வேண்டியதானே. ஆட்சியே பிடிச்சிட மாட்டீங்க. இந்தியாவுக்கே பிரதமர் நரேந்திர மோடி தேவைப்படும் போது தமிழகத்துக்கு அண்ணாமலை தான் வந்து நிற்கிறாரு.